கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்துக்குள்ளது நான் பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ இந்த நாளில் கூட நிறைய மோட்டிவேஷனான வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை நம்ம ஏன் பேசுகிறோன்னா, சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை தேவையில்லைங்க. ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு, ஃபீலிங்கோடு இருக்கிறவங்களுக்கு, துக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு அடுத்தடி நம்ம என்ன எடுத்து வைக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லைஃப்லேயே அந்த பிரச்சனை, போராட்டம், கலக்கம் அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஸோ நம்ம இடத்துல சர்ச் பண்ண போனால் நன்மையாக நல்லா இருக்கிற ஜனத்தை காட்டிலும் கஷ்டத்தோட, கண்ணீரோட, வியாதியோட, போராட்டத்தோட, கலக்கத்தோட, சஞ்சலத்தோட, பிரச்சனையோடு இருக்கிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையும் மாறுன்றதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டு அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு இந்த வார்த்தையை பேச சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கும் பைபிள்லேருந்து ஒரு அற்புதமான அழகான உயிருள்ள வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏசப்பாவுடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து ஏசப்பாவே சொன்ன வார்த்தை. ஃப்ரீயாக இருந்தால் படித்து பாருங்கள். ஒண்டர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஸோ நம்ம சரீரத்தில் எவ்வளோ உறுப்பு இருக்குங்க. கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, பல் இருக்குது, கிட்னி இருக்குது, ஸோ ஸ்டொமக் இருக்குது, ஸோ கால் இருக்குது, எவ்வளோ அவயங்கள் இருந்தாலும் பட் ஏசப்பா சொல்கிறாரு, உன் இருதயம், உன் ஹார்ட்டு கலங்க வேணாப்பா, நீ ஃபீல் பண்ண வேணாப்பா. ஏன்னா உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் வந்தாலும் இனி வருகிற நாட்களில், இதுக்கு மேலே எப்படியோ தெரியல, இனி வருகிற நாட்களில் அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை, அந்த கலக்கத்தை என் மேலே வச்சிரு. உனக்கு என்ன பிரச்சனையாக, போராட்டமாக அது ஏன் வருதுன்னா, முதல்ல நீ என்னை நம்பலை, முதல்ல நீ என்னை விசுவாசிக்கலை. என்னை நீ விசுவாசிச்சிருந்தா, என்னை நம்பியிருந்தா, உனக்கு கலக்கம் வந்தாலும், உனக்கு பிரச்சனை வந்தாலும், உனக்கு போராட்டம் வந்தாலும், உனக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும், திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தாலும், நீ எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும், ஒரு பதட்டத்தோடு எதுவாக இருந்தாலும், நீ ஒருவேளை என் மேலே விசுவாசமாக நம்பிக்கையாக இருந்தால் உன் இருதயம் கலங்காது. ஏன்னா உன்னுடைய ஒட்டுமொத்த உலகமும், உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், உன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இயேசுவா இருக்கிற நான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிற நான் உனக்கு முதன்மையாக இருந்தால் நீ எதை குறிச்சும் கவலைப்பட